Hello students, நாம் இன்னைக்கு Microsoft Office 2007ல PPTல lab session பார்க்க போறோம். இது lab 6. So இந்த lab sessionல class 6 பார்த்தோம் இல்லையா, அதனோட lab exercise தான். So இதனோட first question, open a new presentation and save file in the specified name and location. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நியூவா presentation open பண்ணிட்டு அந்த ஃபைலை சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிரைவ் நேம் ஸ்டூடெண்ட், அதில் உங்கள் கோர்ஸுக்கான ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே உங்கள் நேமில் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா சப்ஜெக்ட் ஃபோல்டர், ஸோ என்ன சப்ஜெக்ட் நீங்கள் இப்போ படிக்கிறீங்களோ அது ஃபோல்டர் இருக்கும், அதில் போயிட்டு உங்கள் ஃபைல் நேம் சேவ் பண்ணணும். ஸோ எப்படி சேவ் பண்ணணும்னா 6.lab6 டேட்டு மந்த்து இயர் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நியூ ஒரு ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் சேவ் எப்படி பண்ணணும், ஆஃபீஸ் பட்டனில் போயிட்டு சேவ், அப்படி இல்லைன்னா Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ லொக்கேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்டில் உங்கள் கோர்ஸில் உங்கள் நேமில் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் சப்ஜெக்ட் ஃபோல்டர், அதில் போயிட்டு நீங்கள் லேபை சேவ் பண்ணிக்கோங்க. 6.lab6 டேட்டு மந்த்து இயர். ஸோ கொடுத்துட்டு சேவ் அஸ் டைப் பார்த்துக்கோங்க, PPTX கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின், இன்செர்ட் எ நியூ ஸ்லைட் அண்ட் செட் த லேஅவுட் ஆஸ் பிளாங்க் ஸ்லைட். ஸோ பிளாங்காக ஒரு நியூ ஸ்லைட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாங்காக ஒரு நியூ ஸ்லைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பழைய ஸ்லைடை டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஷின், create the slide in below picture format. ஸோ இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிக்சர் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க, ஷேப்பு, கிளிப் ஆர்ட், ஸ்மார்ட் ஆர்ட், இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்க எல்லாமே வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க, அதனோட நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஸ்லைடில் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிக்சர் இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஷீட்டை பேஜ் செட்டப்பில் போயிட்டு 16:9 வச்சுக்கோங்க. இது லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பிக்சரை இன்செர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர். ஸோ அதில் இருக்க பிக்சர் தான் இன்செர்ட் பண்ணணும்னு இல்லை, உங்கள் சிஸ்டமில் என்ன பிக்சர் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதுவே நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நேம் கொடுக்கலாம். ஸோ நேம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இன்செர்ட்டில் ஷேப்பில் இந்த ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கு இல்லையா, ஸோ இதை ஜஸ்ட் இப்படி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் டெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ பிக்சர். ஸோ இதுவே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின், இன்செர்ட் எ நியூ ஸ்லைட் அண்ட் செட் த லேஅவுட் ஆஸ் பிளாங்க் ஸ்லைட். மறுபடியும் ஒரு பிளாங்க் ஸ்லைட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. Ctrl+M கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு பிளாங்க் ஸ்லைட் ஓப்பன் ஆகிடும். டைப் த ரேண்டம் பேராகிராஃப். ரேண்டமாக ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி ரேண்டம் பேராகிராஃப்க்கு என்ன பண்ணணும், ஈக்குவல் RAND ரேண்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு பேராகிராஃப் ஓப்பன் ஆகிடும். இன்செர்ட் இன் நியூ ஸ்லைட் அண்ட் செட் த லேஅவுட் ஆஸ் பிளாங்க் ஸ்லைட். மறுபடியும் ஒரு பிளாங்க் ஸ்லைட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ Ctrl+M கொடுத்தா பிளாங்க் ஸ்லைட் ஓப்பன் ஆகிடும். Insert the word art style and type the MS PPT Classic. So word art style யூஸ் பண்ணி MS PPT Classicsன்றதை டைப் பண்ணணும். இன்செர்ட்டில் வேர்ட் ஆர்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஏதோ ஒரு வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணி MS PPT Classics ஸோ கொடுத்தாச்சு. சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்செர்ட் எ நியூ ஸ்லைட் அண்ட் செட் த லேஅவுட் ஆஸ் பிளாங்க் ஸ்லைட்
அண்ட் டைப் தேங்க்யூ. ஸோ நியூவாக ஒரு blank ஸ்லைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தேங்க்யூ டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் எம் கொடுத்து நியூ ஸ்லைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதுக்கும் வேர்ட் ஆர்ட் ஸ்டைலே கொடுக்குறேன். வேர்ட் ஆர்ட் ஸ்டைலில் தேங்க்யூ கொடுக்குறேன். சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சேஞ்ச் த ஷீட் சைஸ் 16:9. நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே 16:9 கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். சப்போஸ் மாற்றாதவங்க இப்போ கூட மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது சேஞ்ச் த டிசைன் இன் கன்கோஸ் டைப். ஓகேங்களா? ஸோ டிசைனில் இதுக்கு என்ன டிசைன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கன்கோஸ் டைப். ஸோ இது மேலே கர்சர் அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அதனோட நேம் எல்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த நேம் பாருங்கள், இதுதான் கன்கோஸ். ஸோ கொடுத்தோன்னே பாருங்கள் எல்லா ஸ்லைடும் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது give the transition to all the slide. ஸோ எல்லா ஸ்லைடுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிரான்சிஷன் கொடுக்கணும். ஸோ டிரான்சிஷன் எங்கே இருக்குது, அனிமேஷனில் டிரான்சிஷன். ஸோ இதில் என்ன டிரான்சிஷன் வேணுமோ அந்த டிரான்சிஷன் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு எல்லா ஸ்லைடுக்கும் வேணும்னா என்ன பண்ணணும், அப்ளை டு ஆல். ஓகேங்களா? ஸோ ப்ரிவ்யூ பாருங்கள், F5 கொடுத்து ஸ்லைட் ஷோ கூட நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே அப்படிதான் வருது. ஓகேங்களா? அடுத்தது give the animation each slide in different animation model. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைடு எடுத்துக்கிறேன். இதில் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. பிக்சரு ப்ளஸ் இங்கே எழுதியிருக்கீங்களா டெக்ஸ்ட்டு, அது எல்லாமே இப்படி கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டே உங்கள் மவுஸ் பாயிண்டர் எப்படி கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். அப்படி இல்லையா கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது உள்ளே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. வெளியே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்லைட் செலக்ட் ஆகிடும். உள்ளே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ கஸ்டம் அனிமேஷனில் ஸோ ஏதோ ஒரு அனிமேஷன் உங்களுக்கு என்ன அனிமேஷன் கொடுக்கணும்னு தோணுதோ அது கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வரும். அடுத்தது இதுக்கு ஸோ பாருங்கள், நான் இதை வச்சு கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்தா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வச்சு இந்த 4 சைடு ஆரோக்கில் எப்படி வச்சு கிளிக் பண்ணாலே இது ஃபுல்லாக செலக்டட் ஆன மாதிரி. என்னென்னா டைரக்ஷன் அந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஸ்லைட் ஷோ பண்ணி பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்கும் அனிமேஷன் அப்ளை ஆகிடுச்சு. சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வியூவிங் த ப்ரெசன்டேஷன். ஸோ இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. உங்கள் ப்ரெசன்டேஷனை வியூ பண்ணி ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணுன்னா என்ன பண்ணலாம், F5 ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ஸ்லைட் மட்டும் பார்க்கணுன்னா ஷிஃப்ட் F5 கொடுத்துட்டு பார்க்கலாம். நான் F5 கொடுத்துட்டு எல்லா ஸ்லைடுமே வியூ பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வந்து மவுஸ் கிளிக் பண்ணலாம், இல்லை ஆரோ மார்க் யூஸ் பண்ணலாம், இல்லை என்டர் பாயிண்ட் ஸ்பேஸ் பார் எது வேணாலும் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா அட்வான்ஸ் ஸ்லைடில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர் கொடுத்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியும் நீங்கள் ஸ்லைட் ஷோ பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். ஸோ இதில் இருக்கிற 1 by 1 ஒவ்வொரு கொஷினும் படித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ரிசல்ட் தான் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.